to become a chief minister of a state. But unfortunately, he is not having the chance. அவர் எப்படி ஒரு சீஃப் மினிஸ்டர் கூடிய சூழ்நிலை இருக்கு, ஆனால் சந்தர்ப்பம் இல்லை, அதனால அவரால் முடியலை. If he has a chance, he will become a chief minister of a state. தேங்க்யூ ஐயா. Particularly தமிழ்நாடு. இந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் அண்ணாமலை அண்ணன் மேல வச்சிருக்கிறதுக்கு நாங்க சந்தோஷப்படுறோம். He is not given opportunity. அவருக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கல. நைனா நகர்ன்றதுல இருந்தாரு அவரே விட்டுருக்கலாம். ஏன் இவரை வச்சாங்கன்னு தெரியல. கண்டிப்பாங்க. He was victimized. அதாவது வஞ்சிக்கிறது அவருக்கு கூடாது அப்படின்னு. So இப்ப but you have a good opinion on Annamalai sir. I have. What about Vijay sir? விஜய் ஐயோ நீங்க டங்கு அதான் சொல்லுவாங்க எப்பேற்பட்ட விஜய் அடிச்சா புரிஞ்சுட்டேன். Annamalai is concerned. If he is given a chance, எல்லாரும் தமிழ்நாட்டில் வந்து மிச்ச இடத்த பிடிச்சிருக்கலாம். இப்போ தலைவர் அண்ணாமலை பேசின விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி வீத லீடர்ஸ் அந்த அந்த இயக்கத்தினுடைய வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா பப்ளிக்கு நிறைய செஞ்சிருக்காங்க. அந்த விஷயங்களை எடுத்து நம்ம ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு தெரியப்படுத்தணும். எப்படி தெரியப்படுத்தணும்னா நீங்கள் போய் விளம்பரம் போய் அங்கே போய் வீடியோ போட்டுலாம் காமிக்கணும். நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் உருவாக்குங்க, உங்கள் ஃபேஸ்புக்கில் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை சேருங்க. உங்கள் ஃபேஸ்புக்கில் சேர்ந்துட்டு அதில் வந்து உங்கள் மெசேஜை விட நார்மல் மெசேஜை விட நம்முடைய இதில் அத்தனையிலுமே ஒன்லி வீத லீடர்ஸ் அண்ணாமலை, வீத லீடர்ஸ் அண்ணாமலை, இந்த மெசேஜை மட்டும் நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தாலே போதும். அது மாதிரி வீட்டிலே நம்ம வந்து முதல்ல மாற்ற முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டில் நீங்கள் சாதாரணமாக பேசையிலே ஒரு யூடியூப்பில் டக்குன்னு போய் டிவியில் போட்டு அண்ணாமலை பேச விடுங்க. அண்ணாமலை பேச்சை கேட்டாலே குழந்தைகள் ஓரளவுக்கு வந்து மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வேலைகளை நம்ம பண்ணணும் மெயினாக. அது இல்லாமல் மெயினாக சொன்னது வந்து நம்ம இல்லாமல், அதாவது இப்போ ஒரு பேச்சு சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு உறுப்பினர் சேர்க்கை நடக்குதுன்னா அதோடைய லேபிளே பார்த்தீங்கன்னா பிஜேபி மாதிரியே தான் இருக்குது. அதை முதல்ல உடைக்கணும். அப்போ தான் பப்ளிக் ஈஸியாக வருவாங்க. நிறைய பேர் வர்றதுக்கு தயங்குறாங்க. அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் காரைக்குடிக்கு வந்து எண்மண் எண் மக்கள் யாத்திரை வரும்போது 1/8/2023 காவல்துறையை சேர்ந்த ஒரு 13 பேர் தமிழ்நாட்டிலே ஒரு முன்னோடியாக அவருடைய தலைமையில் நாங்கள் கட்சியில் இணைஞ்சேன். அதுக்கப்புறம் பல பொறுப்புகள் இருக்கேன். தமிழ்நாடு முழுவதும் காவல்துறை ஒரு குரூப் வச்சுருக்கிறேன். அந்த குரூப்பில் தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தில் உள்ள லிங்களை நாங்கள் அடிக்கடி வைக்கிற பதிவுகள் போடுற இருக்கிறேன். இப்போ நான் வந்து முன்னாள் அரசு ஊழியர் மாவட்ட அமைப்பாளர். இப்போ அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் அந்த இதிலிருந்து விலகி தனியாக வந்தோடனே நாங்கள் எங்களுடைய விருப்பத்தின் பேரில் நாங்களாகவே அவர் ஒரு ஐபிஎஸ் நல்ல நிர்வாகம் பண்ணுவார், அவருடைய பேச்சு திறமை நல்ல ஒரு தெளிவாக புரியக்கூடிய மாதிரி துண்டிச்சுட்டு இல்லாமல் பேசுவார், நல்லா பேசுகிறாருங்கிறக்கா அனைவருமே அதில் இணைஞ்சிட்டார். இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு இன்ஸ்பெக்டரு இப்போ எஸ்ஐ 36 பேர் இணைஞ்சிருக்கிறேன் சிவகங்கை மாவட்டத்தில். அது மாதிரி தமிழ்நாட்டில் எல்லா குடும்பத்தோட, அதாவது 36 குடும்பங்கள் இணைந்திருக்கிறேன். தமிழ்நாடு லெவலில் எல்லா இடத்துல எல்லா மாவட்டத்திலுமே 30, 40, 50, 100 அப்படி இணைஞ்சிருக்கிறாங்க. காவல்துறையில் எங்கேயுமே ஒரு அரசு ஊழியர்களாக இருந்தவர்கள் ஒரு அரசியல் கட்சியில் போய் 1, 2 யாராவது போவாங்க. மொத்தமாக 40 பேர் 50 பேர் இணைஞ்சது காவல்துறையில் இருக்கிறவர் தான். அது அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்காக தான் இணைஞ்சேன். நன்றி, வணக்கம்.